உற்சாகமான ஒரு உரையை துவக்க உரையை எஸ்ரா அவர்கள் இப்போது உரையாற்றிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் என்பது ஒரு புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் அவருடைய புத்தகம் வெளியாகிறது தான். அந்த மாதிரியான ஒரு நல்வாய்ப்புக்கு காரணமாக இருந்த டிஸ்கவரி புக் பேலஸுக்கும் வேடியப்பனுக்கும் என்னுடைய நூலை வெளியிட்டு சிறப்பித்த என் மதிப்புக்குரிய தமிழ் இலக்கியத்தினுடைய மகத்தான ஆளுமையான பிரபஞ்சன் அவர்களுக்கும், என் அருமை நண்பர் BK அவர்களுக்கும், இந்த நூலை பெற்றுக்கொண்ட பாலநந்தகுமாருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். பெரும்பான்மையான புத்தாண்டு தினங்களில் நான் எந்த கொண்டாட்டத்தோடையும் கலந்துக்கிட மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆண்டுகள் நான் இந்த இரவை தனிமையில் கழிக்க விரும்புவேன். எங்கேயாவது கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு மலை அடிவாரத்தில், ஆள் இல்லாத ஒரு ரயில்வே நிலையத்தில், அல்லது எதுவுமே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு வெற்றிடத்தில் தான் நான் பெரும்பாலும் இந்த இரவை கழிச்சிருக்கிறேன். இந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகத்தான் சென்னையில், அதுவும் குறிப்பாக நண்பர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறேன். இல்லைன்னா என் வாழ்வினுடைய பெரும்பகுதி ஆண்டுகளை நான் இந்த இரவை தனியே நின்று ஒரு வெறும் இரவாக, வெறும் வானத்துக்கு கீழே சந்திக்கிற ஒரு மனிதன் பல வேறு ஊர்களில் இருந்திருக்கேன். இந்தியாவினுடைய பல வேறு ஊர்களில் இருந்து இந்த இரவை நான் பார்த்துருக்கிறேன். யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு அப்படி செய்வதன் வழியாக இந்த உலகத்தில் நான் ஒரு மனிதன் தான். நான் அந்த ஒரு மனிதனும் ஒரு இரவும், அது உலகத்தினுடைய கொண்டாட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டால் கூட, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இரவு என்ன கொடுக்குங்கிறத சந்திக்க விரும்புகிறவனாக இருப்பேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, புத்தகம் வெளியிடலாம், அதிலும் இந்த புத்தகத்தை 11 மணிக்கு வெளியிடலான்னு சொன்னார். நான் உள்ளுக்குள்ளேயே மனதில் தோணுச்சு, ஏன் அதை 12 மணிக்கு வெளியிட்டா என்ன அப்படின்னு. நிறைய நேரங்களில் நம்ம விரும்புகிற விஷயம் தானே அமைஞ்சிருதுங்கிறது சந்தோஷம்தான். அது தானாக அந்த நேரம் கடந்து தானாக 12 மணிக்கு வெளியானதுங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். எந்த தயாரிப்பும் இல்லாமல் தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். புத்தகத்தை பற்றியோ எதை பற்றியோ பேசணும்னு இங்கே உட்காந்து அவங்களோட பாடல் கேட்கும்போது தான் நான் என்ன பேசலாம் அப்படிங்கிறத என் மனதில் தோணுச்சு. இதே மாதிரியான ஏதோ ஒரு அரங்கில், ஏதோ ஒரு வயதில் ஒரு வாசகனாக நான் இருந்தேன். என் முன்னாடி இன்றைக்கி வாசகர்கள் நிறையா இருக்கிறாங்க. நானும் வாசகர்களாக இருக்கேன். ஏன் நான் வாசகர்களை பற்றி பேசுனதே இல்லையே? ஒரு முறையாவது நான் வாசகர்களோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவை, வாசகர்களோடு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை பேசலாமேன்னு தோணுது. இன்றைக்கி பெரும்பாலும் வாசகர்களோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, நான் ஒரு வாசகனாக இருந்து அடைந்த அனுபவங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உரைக்கு முன்னாடி திரைப்படங்கள் எல்லாம் வர மாதிரி ஒரு கார்டு போடணும்னு நினைக்கிறேன். இதில் இடம்பெற்றிருப்பது எல்லாம் கற்பனையே. ஏன் அப்படின்னா, அந்த நபர்கள், அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அதை கடந்து வந்துட்டாங்கங்கிறதுனால திரும்ப அந்த ஆள்களை, அவர்களுடைய பெயர்களை, அந்த நிகழ்வுகளை சொல்லும்போது அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியலைங்கிறதுனால ஒரு நாகரீகம் கருதி கற்பனையாக நம்ம வச்சுக்கிடுவோம். நிறைய, அதாவது வாழ்க்கையில் ஒரு வாசகனாக இருப்பது அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. புத்தகம் மனிதர்களை ஒன்று சேர்க்குதுங்கிறது ஒரு விசித்திரமான ஒன்று. ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இன்னொருத்தருக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே புத்தகம் படிக்கிறதுனால 2 பேருக்கு இடையில் ஒரு உறவு வருது இல்லையா? அதுக்கு என்ன பேர்? 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஒரு சகோதரனாக இருக்கார், சகோதரியாக இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. 2 பேர்கள் ஒரே புத்தகத்தினுடைய வாசகர்களாக இருப்பதன் வழியாக 2 பேர்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது இல்லையா? அந்த உறவு என்ன கேட்டால் அதுக்கு ஒரு பேர் இல்லாத ஒரு உறவு தான். சும்மா சொல்லிக்கலாம், நீங்களும் வாசகர், நானும் வாசகர். வாசகர் அல்ல. புத்தகம் அவர்கள் இருவருக்கும் இடையில் இந்த உலகம் ஏற்படுத்தாத ஏதோ ஒரு உறவை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்படுத்துவாங்க அந்த உறவு நீடிக்கும் அப்படின்னா, அவர்கள் இருவரும் தன்னை பற்றி அல்ல, தான் விரும்புகிற ஒரு எழுத்தாளனை பற்றி, அவனுடைய படைப்புகளை பற்றி, அதிலிருந்து தான் பெற்ற விஷயங்களை பற்றி ஆழமாக பேச தொடங்கி ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படி பேசுவதே போதும் என்பவர்களாக ஆயிடுவாங்க. அவர்கள் சந்தித்து கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வதற்கான விஷயம் அவர்களுடைய சொந்த உலகம் அல்ல, யாரோ ஒரு எழுத்தாளனுடைய உலகம். அப்படி டஸ்டாவ்ஸ்கி, டால்ஸ்டாயை, எனக்கு விருப்பமான ரஷ்ய எழுத்தாளர்களை, என்னோட முன்னோடியான தமிழ் எழுத்தாளர்களை எல்லாம் பேசுகிற ஒரு வாசகனாகத்தான் நான் தொடங்கினேன். இப்போவும் நான் ஒரு வாசகன் தான். எழுத்தாளன் அப்படிங்கிறவன் இந்த வாசகனுடையிலேருந்து உருவான இன்னொருவன் வச்சுக்கலாம். ஆனால் இந்த வாசகனாக இருந்தபோது கிடைத்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அனுபவம்னு சொல்ல முடியுமான்னு தெரில. அது எல்லாமே வாசகராக இருப்பதனால் செய்த குழப்படிகள், வாசகனால் இருப்பதனால செய்த கிருத்திருவங்கள், இந்த மாதிரி ஒரு வாசகனுக்கு எல்லா சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நம்புகிறவன். ஒரு வாசகரை பார்ப்பதற்காக அவரை தற்செயலாக ஒரு இலக்கிய கூட்டத்தில் நானும் கொடங்கியும் இப்படி ஒரு கடைசி வரிசையில் உட்காந்துருக்கும் போது அவர் பின்னாடி உட்காந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தார். ஜி நாகராஜனை பிடிக்கும்னு சொன்னார். அவ்வளோதான் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே உறவு. உங்கள் முகவரி எங்கன்னு கேட்டோம். அவர் முகவரியை சொன்னார்.
அவருக்கு தெரியாது, முகவரி சொன்னால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்கலை. ஆனால் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அப்படி முகவரி சொன்னால் அவன் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். அடுத்த நாளே அவன் வீட்டுக்கு போயிடுவோம். இதே போல் அடுத்த நாள் மதியம் வந்து அவரோட வீட்டுக்கு நாங்கள் போய், அவன் காரைக்குடியில் வசித்த ஒரு இளைஞன் வந்து அவன் வீட்டுக்கு போனான். அவன் எங்களை பார்த்த உடனே முதல்ல ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். வந்துட்டாங்களே 2 பேர் மத்தியான நேரத்தில், இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு. நாங்களும் அவன் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு தான் போகிறோம். போன உடனே அவன் வந்து இங்கே இலக்கியம் பேச முடியாதுங்கனால அப்படியே எங்களை பக்கத்தில் அழைச்சிட்டு போய் ஒரு 1 மணி 1:15 மணிக்கு நல்ல சூடான ஒரு தேநீரை வாங்கி கொடுத்து, ஜி நாகராஜன் எப்படி அப்படிங்கிறத பற்றி நாங்கள் காரசாரமாக ஒரு டீ கடையில் பேசிகிட்டே இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே உணவு வேலை வருது. அவனுக்கு அவன் கையில் காசு இல்லை, எங்களுக்கும் தெரியும் எங்கள் கையிலையும் காசு இல்லை. நாங்கள் இப்படி ஆட்களை தேடி போகிறதுக்கு பெரும்பான்மையான காரணம் அவன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கிறது தான். அதனால் அவன் வாங்கி கொடுக்க வேண்டியது அவன் கடமைன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவன்கிட்ட காசு இல்லை. அவன் என்ன பண்ணலான்னு நினைக்கிறான், 1 நிமிடம் எங்களை உட்கார சொல்லிட்டு இது வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு வேகமாக வீட்டில் போய் ஏதோ சொல்லி சமாளித்து 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லி சாப்பிட எங்களை அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போனால் நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் வீடு போலேயே சாப்பிடக்கூடியவர்கள். அதுக்காக எல்லாம் கூச்சமே பார்க்கவே மாட்டோம். எல்லாம் தாண்டி அப்படி அவர் வீட்டில் என்ன இருக்குது இல்லைங்கிற பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது இருக்கா, நாங்கள் சாப்பிடுவதுக்காக தட்டில் சாப்பாடு போடுறாங்க, போட்டுட்டு இருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் ஒரு தட்டில் வச்சு சாம்பார்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி ஆகும்போது அந்த பையனோட அப்பா, அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஓரளவுக்கு வசதியான ஒரு அதிகாரி. அவர் பைக்கை அப்படி நிறுத்திட்டு உள்ளே வந்தார். உள்ளே வரும்போதே பார்த்தாரு, இவனே வெட்டி, இவன் கூட 2 வெட்டியே யார் இருக்கானு அப்படின்னு எங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ளே போனார். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு வாசகனுடைய அப்பாக்களை மதிக்க மாட்டோங்கிறதான உண்மை. அதனால் வாசகனுடைய அப்பான்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் அப்படி பார்த்து நாங்கள் சாப்பிட்டே இருந்தோம். அவர் உள்ளே போனவர் உள்ளே போய் அவர் மனைவிகிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு கேட்கட்டுமேங்கிறதுனாலே சத்தமாக கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார் தெரில, தம்பி கூட வந்து ஃப்ரெண்ட்ஸு போலருக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்படின்னு, இவங்களை பார்த்ததே இல்லையேன்னு அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் பேர் என்னன்னு. அவனுக்கு எங்கள் 2 பேரையும் தெரியும், அதில் ஒருத்தர் பேர் தான் தெரியும், கோணங்கிய பேர் மட்டும்தான், என் பேர் தெரியாது அவனுக்கு. அவன் ஃப்ரெண்டுனா, ஏன்டா ஃப்ரெண்டுனா பேரே தெரியாது, அவனெல்லாம் கூட்டு வந்து சாப்பாடு போடுற அப்படின்னு உள்ளே திட்டுறார். அப்புறம் அவங்களுக்குள்ள அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் சாப்பிட உட்காந்து டக்குன்னு பக்கத்தில் வந்தார். உங்களுக்கெல்லாம் கூச்சமே கிடையாதா, எவன் வீட்லேயும் போய் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் கேட்டார், ஏன் தம்பி படிச்சிருக்கீங்களான்னு. ஆமாம், படித்தா வேலைக்கு போகலாம்லன்னு. யார் சொன்னால் போக மாட்டோன்னு. இவர் வேலை பார்க்குறாரு, நான் படிச்சுட்ருக்கேன், வேலைக்கு போவோம். அப்படியா, அப்புறம் ஏன் வந்து இப்படி அடுத்த வீட்டில் வந்து சாப்பிட்றீங்கன்னு. சார் இலக்கியம்ண்ணா அப்படின்னா அவர்கிட்ட. அது வந்து வேற சார் அப்படின்னா அவர், ஏன்டா சாப்பாட்டுக்கே வெளியில்லை உங்களுக்கு, ஆனால் நீங்களாம் இலக்கியத்தை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க. சாப்பிடல, நாங்கள் ஆரம்பிக்கலை. திடீர்னு பையன் டக்குன்னு கோவப்பட்டு அப்பாட்டப்பா சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸை அவமானப்படுத்தாதீங்க, நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவர் சொல்கிற அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் ஒரு குரல் கொடுக்கத்தானே வேணும். சொன்ன உடனே அவன் சொல்கிறான், கோச்சிட்டு போயிடுவேன். போ, நீ போனால் என்னடா, நீ தான் பட்டு சும்மா தானே இருக்க, இப்படி வெட்டியாக கண்ட புத்தகம் படித்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக கோச்சிட்டு போ, சாப்பாடு மிச்சம் தானே அப்படின்னு. அவன் கோச்சிட்டு வெளியே போயிட்டான். இப்போ எங்களுக்கு இருக்கிற பெரிய சங்கடம், நாங்கள் சாப்பிடணுமா வேண்டாமா. நாங்கள் சாப்பிட்டா அவனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும், சாப்பிடாட்டா எங்கள் பசிக்கு செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும். என்ன செய்கிறது, அப்படி உட்காந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா கோழி சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி கூச்சத்தோடு நான் வந்து அந்த அம்மாவை பார்க்குறேன். அந்த அம்மா சாப்பிடுங்க தம்பி அப்படிங்கிறது. அவங்க அப்பா இவ்வளோ கலைபரத்துக்கு இடையில எங்களை பார்த்து சொல்கிறாரு, மரியாதையாக கோச்சிட்டு போனோன்னு கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு. நாங்கள் எப்படியா பொறுப்பேற்ற முடியும், நீயும் உன் பையனுக்கு சண்டை அப்படின்னா. இல்லை, அவன் போய் ஏதாவது தற்கொலை பண்ணிட்டான்னா யார் பொறுப்பு அடி. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இவர் சொன்னதை எங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு, அவனுக்கு ஏதாவது நடந்துட்டா நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே தட்டை வச்சுட்டு வெளியே போனால் அவன் அதே டீ கடை வெளியே நின்றுட்டே இருக்கான். அவனை போய், பரவாயில்லடா எங்களுக்காக சண்டை போடாத, வீட்டுக்கு போடானா. அந்த ஆள் இருக்க வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும், நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிறோம். நாங்கள் போய் அந்த பையனோட அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா. அவங்க அப்பா அப்படியே வாசல் நின்று பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பையனை பேசி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்ட உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இவன் மட்டும்தான் உள்ளே வரணும், நீங்கள் அப்படி போயிடணும். நாங்கள் அப்படி வெளியே நின்றுட்டே இருக்கோம். அவன் உள்ளே போனான். உள்ளே போன முன்னாடி அப்பா கதவை மூடினார். நாங்கள் வெளியே நின்றுட்டே இருந்தோம். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தானே, அதனால் இப்படிலாம் அவமானப்படாதுன்னு முதல் தடவையாக என்ன இல்லையே.
நாங்கள் முடிவு பண்ணோம், வேறு யாரும் நம்ம அட்ரஸ் புக் ஆகிட்டு பக்கத்தில் எவன் இருக்கான், அடுத்த ஊர் என்ன ஊர் தேவகோட்டை, இங்கே யாராவது இருக்கானா லிஸ்ட்டில். ஒரு கவலையும் இல்லை, நாங்கள் அடுத்த பஸ் பிடிச்சி போயிட்டோம். அவனை பார்க்கவே இல்லை. ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு அப்புறம் திடீர்னு இன்னொரு இலக்கிய கூட்டம், அதே போல் பின்வரிசையில் அவன் உட்காந்துருக்கான். எங்களை பார்த்தோடனே அப்படியே அந்த கேட் வெளியே போயிட்டோம். நாங்கள் அவனை அப்படி போனால் விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கூட சண்டை போட்டானா அவனை தேடி போய் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துவோம். அவன்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறோம், என்ன பிரதர் நீ வாட்டு கோச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. வீட்டில் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் பிரச்சனை விட்டு பண்ணிட்டீங்க. நாங்கள் பண்ணலப்பா, நீ தான் சாப்பிட கூட்டான்னு. எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நீங்கள் அவர்கிட்ட தப்பாக பேசிட்டீங்க. நாங்கள் ஒன்றுமே பேசலையேடா. இல்லை, பேசி அவரை ஹர்ட் பண்ணிட்டீங்க. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஆட்களோட சேரக்கூடாதுன்ட்டார். புத்தகம் படிக்க வேண்டியதான பிரதர், எதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணுங்கிறேன், நான் ஜி நாராஜனே படிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள் நண்பர்களே, இவன் பிரச்சனைக்காக இவன் எங்களை சாப்பாடு போடாமல் அனுப்புனதோடு இல்லாமல் ஜி நாராஜனையும் அன்னைக்கூட கை கழுவி விட்டதோட இப்போ என்ன படிக்கிறீங்கடா, தீவிரமான அரசியல் புத்தகங்கள் தாங்க படிக்கிறேன். உங்கள் அப்பா நல்லவராக இருந்தால் நீ அரசியலுக்கு போய் தாண்டா படின்னு அவனை வாழ்த்திட்டு போகணும். யோசித்து பார்த்தால் தெரியுது, இந்த மாதிரி ஒரு 100,000 மனிதர்கள் இலக்கியத்துக்குள்ளே வராங்க, படிக்கிறாங்க, புத்தகத்தின் வழியாக அறிமுகமாகறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று புத்தகம் தருது, ஏதோ ஒரு நாளில் இந்த புத்தக உலகத்தை விட்டு வெளியே போயிடறாங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற, தொடர்ந்து இதுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நம்ம ஊரில் எல்லாம் சின்ன நீரோடைக்குன்னே ஒரு மீன் வகை உண்டு. அது அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த மீன் ஆற்று மீன் அல்ல, கடல் மீன் அல்ல, ஓடைகளுக்குன்னே சில மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள் அந்த தண்ணிக்குள்ளே சகதிக்குள்ளேயே தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஒரு சிற்றோடை இருக்கு இல்லையா, இலக்கியங்கிறது ஒரு பெரிய சிற்றோடை தான். இந்த சிற்றோடைக்குள்ளேயே நீந்துகிற சிறு மீன்களை போல் நிறைய பேர் நீந்திக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு வேறு உலகமே கிடையாது. அவர்கள் இந்த தண்ணி வத்துனா அதுக்குள்ளேயே அந்த சகதிக்குள்ளேயே தான் கிடப்பாங்க. தண்ணி வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் கடலில் போய் நீந்தவோ ஒரு பெரும் ஆற்றை பற்றி கனவு கண்டவர்களோ இல்லை. இந்த சிற்றோடையே போதுமானதாக இருக்குது. அப்படி நிறைய முகங்களை பார்க்குறேன். 25-30 ஆண்டுகளாக திரும்பி இலக்கிய கூட்டங்களுக்கு வராங்க, படிக்கிறாங்க, பேசுகிறாங்க. நாங்கள் போய் அவர்களோடு எவ்வளவு தூரம் இப்படி என்ன விதமான உரிமை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை அனுமதிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் நமக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லி துரத்தி அனுப்புனாருன்னா, இன்னொரு நண்பனோட வீட்டுக்கு போகிறோம். அவன் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். அவன் வீட்டோட மொட்டை மாடியில் எங்களை படுக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். நாங்கள் மொட்டை மாடியில் போய் படிக்கிறோம். கீழே எங்களோட பையை கொண்டு போய் வச்சுட்டு மாடி ஏறி போய் மொட்டை மாடியில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வரோம். எங்கள் பையில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. எங்களுக்கு பயம், இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோதான் காலி பண்ணிட்டாங்க போல இருக்குன்னா. அந்த வீட்டிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை கதவுக்கு பின்னாடி இருந்து சத்தம் மறைஞ்சிக்கிட்டு சொல்லுது, ஆனால் எல்லாத்தையும் துவைச்சி போட்டேனே அப்படின்னு. அது முகமே தெரியாது. ஆனால் அது உங்கள் அண்ணனோட நண்பர்களுங்கிறதுக்காக உங்கள் உடைகளை எல்லாம் காலையிலேயே எடுத்து துவைச்சி வெளியே காய்ந்து கொண்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு நிமிடம் என்ன செய்யன்னு தெரியல. ஏன் இந்த பரிவு? நாங்கள் யார் அவங்களுக்கு? உங்கள் அண்ணன் புக்கு படிக்கிறான், நாங்கள் புக்கு படிக்கிறவங்க. அவங்க அண்ணனை தேடி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு எங்களோட உடைகளை எல்லாம் துவைத்து போட்டு உலர வைத்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அது காயணுமேங்கிறதுக்காக நல்ல வெயிலில் கொண்டு போய் போட்டுருக்குறோம். பார்த்துட்டே இருக்கிறோம். பிறகு அந்த உடைகளை எல்லாம் மடித்து பையில் வச்சு எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த உடைகளுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெல்லம். ஏன்னா நான் போகிற வெளியில் கடிச்சிட்டே போகணே, வெயிலாக இருக்கும் அப்படின்னு. வெயிலில் அந்த தாகம் வந்துடும் அப்படின்னு. அப்போ நிறைய நேரங்களில் ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக சின்னஞ்சிறிய வீடுகளில் கூட படிப்பவர்களை, அவர்கள் சார்ந்த மனிதர்களை மதிக்கிறவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் படித்த மனிதனை பார்த்து தான் திரும்ப படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப அலுப்பூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்தகம் படிங்கிற சொல்லை படித்தவர்களை பார்த்து எவ்வளோ காலத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. அவர்கள் படித்தவர்கள் தானே, அவர்களுக்கு எதுக்கு புத்தகம் படிக்க சொல்லித்தரணும்? அவர்கள் படிக்கிறதை நிறுத்திட்டாங்கிறது தான் பிரச்சனை. இன்னொன்று, அவர்கள் படித்ததன் வழியாக ஒன்றை கற்றுக்கொண்டார்கள், புத்தகங்களை வெறுக்கத்தான் கற்றுக்கொண்டிருக்கார்கள். மனிதனுக்கு வேறு எந்த பொருள் மேலேயும் இவ்வளவு கோபம் வரவே இல்லை. வீட்டில் 1000 வேண்டாத பொருட்கள் இருக்குது. அதை பற்றிலாம் எவருக்கு கவலையே கிடையாது. ஒரு 10 புத்தகம் சேர்ந்தவொடனே என்ன புத்தகம் சேர்ந்துருச்சே வீட்டில், அதை எப்போ ஒழிக்க போகிறீங்க? அதுக்கு ஏன் இடம் இல்லையா? புத்தக அலமாரி ஒன்று வேண்டும்னு கேட்டு வீட்டில் சண்டை போடாத வாசகர்களே கிடையாது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் சேர்ந்த உடனே வீட்டில் முதல்ல ஒரு குரல் வரும், அப்புறம் நீங்கள் அதை சமாதானப்படுத்துவீங்க. இன்னும் கொஞ்சம் சேர்ந்த உடனே ஒரு நாள் நீங்கள் இல்லாத நேரம் பாதி அதை குறைஞ்சிடும். அவர்களே அந்த முடிவை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. வீடு மனிதனுக்கு எதை வேண்டுமானாலும் அனுமதிக்குது. ஏன் புத்தகங்களை அனுமதிக்கலைன்னா முக்கியமான காரணம் இருக்குது நண்பர்களே. நீங்கள் சுய சிந்தனை உள்ளவர்களாக ஆயிடுவீங்க. புத்தகம் உங்களை சுய சிந்தனை உள்ளவனாக்கும் போது உங்கள் வீட்டு மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட நீங்கள் உற்று பார்ப்பீர்கள், கண்டிப்பீர்கள்.
எளிய சந்தோஷங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. எல்லாவற்றையும் தாண்டி புத்தகம் உங்களையும் உலகையும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்க பழகும். நீங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் சந்திப்பதோடு உலகத்தை நோக்கி அந்த கேள்விகளை திருப்பியும் விடுவீங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தலையாட்டி கொண்டு இருக்க மாட்டீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்று கேள்வி கேட்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு பதிலாக நான் என்னோட பலவீனங்களையும் நீ உன்னோட பலவீனங்களையும் பரஸ்பரம் மறைத்து வைத்து கொண்டு வாழலாமே அப்படிங்கக்கூடிய இல்லற வாழ்க்கைக்கு புத்தகங்கள் தடையாக இருக்குது. அதனால தான் பிடிக்க மாட்டேங்குது. திரைப்பட பாடல்களை பிடிக்குது, சாமி பாடல்களை பிடிக்குது. வீட்டில் காலண்டர் 1000 மாட்டலாம், யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு வீட்டினுடைய சுவர் முழுவதும் காலண்டர் மாட்டப்பட்டதை பார்த்தேன். ஒரே நாளில் அவ்வளோ காலண்டரையும் கிளிக்கிறதுக்கே அவருக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அதையெல்லாம் ஒரு வீடு அனுமதிக்கும், ஆனால் புத்தகங்களை அனுமதிக்காது. இப்போ விசித்திரமாக இருக்குது. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒருபோதும் புத்தகங்களுக்கான இடத்தை உருவாக்கவே இல்லை. இந்த தலைமுறை தான் குறிப்பாக பேசி பேசி உருவாக்கிய இந்த படிப்பு பற்றிய முக்கியத்துவத்துக்கு அப்புறம் தான் முதல்ல சின்னதாக ஒரு கபோர்டு வச்சுக்கலாம். அது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லலாம் இருக்கும் இல்லையா, டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் வச்சுக்கிற அந்த சைஸுக்கு ஒரு கபோர்டு வச்சுக்கலாம். அதில் ஒரு 10 புத்தகம் வச்சுக்கலாம். இல்லையா வசதி இருந்தால் நீங்கள் நிறைய புத்தகங்களை வாங்கி உங்கள் வரவேற்பறையில் வச்சுக்கலாம். எடுத்து படிக்கக்கூடாது. அப்படி ஒரு நண்பர் எனக்கு இருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் என்னை புத்தக கண்காட்சியின் போது தொடர்பு கொள்வார். 10,000 ரூபா சார்னு சொல்லுவார். 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவார். வாங்கி வீட்டுக்கு போனீங்கன்னா அதோடைய பிளாஸ்டிக் கவர் கூட பிரிக்க மாட்டார். பிள்ளையை படிக்கும் சார். நீங்கள் படித்தா என்ன பிரதர்? இல்லை சார், பிள்ளையை படிக்கிறது தான். சார் இப்போ பிரித்தாலும் பார்க்கலாம். பிரிக்கக்கூடாது சார், பிரித்தா அழுக்காயிரும். அப்போ கடந்த 5 ஆண்டுகளாக நான் அந்த சேவையை அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன். வீடு ஃபுல்லாக வச்சுருக்கிறாரு. ஆனால் ஒரு புத்தகத்தையும் பிரிக்க மாட்டார். பிள்ளையும் படிக்கட்டும் சார். அவர் பிள்ளைங்க என்னன்னா அவன் எப்போ பிரிக்கிறானோ அப்போ தான் படிக்கணும். இவரே பிரிக்காத ஒரு விஷயத்தை நாம் படிச்சிடக்கூடாது. எப்படி படிப்பார்கள்? படிக்கவே மாட்டாங்க. அப்போ நிறைய நேரங்களில் நமக்கு இந்த வெறுப்பு எங்கேருந்து வருகிறதுனா, பாட புத்தகங்கள் உண்டாக்கிய வெறுப்பு எல்லா புத்தகங்கள் மீதும் விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாட புத்தகங்கள் நமக்கு ஏற்படுத்தின ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா, எப்படியாவது இதை பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா போதுண்டா அப்படின்னு. நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கண்மாய் உண்டு. பரீட்சையில் முடிச்சுட்டு வந்தோடனே பையக என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து அப்படி கண்மாயில் வீசுவாங்க. ஏன்னா இது நம்ம கையிலேயே வச்சிருக்கூடாதுடா அப்படின்னு. இப்போது இல்லை, நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபெயில் உண்டு. ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த புக்கு திரும்பி வேணும். அப்போ கம்மா கரையில் போய் நின்று எங்கேயாவது ஒதுங்குதான்னு பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த புத்தகத்தின் மீது அவ்வளோ கோவம். பாட புத்தகங்கள் நமக்கு அறிமுகமான விதமும் அந்த புத்தகங்கள் அறிமுகமான விஷயமும் நம்ம ஆழமாக பாதிச்சிருக்கு. வேறு படிக்கவே வேணாம்னு நினைக்கிறோம். இன்னொன்று, நம்ம ஊரில் தெரியாமலே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, படிக்காமலே மேதை ஆகிடலாம் அப்படின்னு. படிக்காமல் மேதை ஆகவே முடியாது நண்பர்களே. படிக்காமல் மேதைனா உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் வேறு எதுலேயோ கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். காமராஜரை பற்றி அப்படி சொல்லுவார்கள். நீங்கள் எப்போயாவது ஒரு முறை விருதுநகருக்கு போனால் அவர் வீட்டுக்கு போய் பாருங்கள். அவர் மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் படித்து குறிப்பு போட்டு பென்சிலில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுருக்காரு. தமிழில் இங்கிலீஷில் 2லேயும் வாசிக்க தெரிந்த ஒருவர். பள்ளிக்கூடத்துக்குத்தான் போகாதவர். படிக்காத மேதைன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டான். நம்ம ஆள்களுக்கு ஒரு ஆள் உதாரணம் வேணும் இல்லையா, அவரே படிக்கலைங்க. அப்போ படிக்காதெல்லாம் மேதை ஆக முடியாது. படித்தால்தான் மேதையாக முடியும். அதிலும் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள், எப்படி படிக்கிறீர்கள், அதை எதற்காக படிக்கிறீர்கள்ங்கிறத வச்சு தான் நீங்கள் மேதையாகிறீர்களா சாதாரண வாசகனாகிறீர்களாங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் படிக்காமல் எப்படி ஆக முடியும்? சரி, படிப்பை யாராவது ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா எதற்கோ முன்னுதாரணங்கள் இருக்குது. எதையோ நாம் அவரை பார்த்து கற்றுக்கொள்கிறோம், இவரை பார்த்து கற்றுக்கொள்கிறோங்கிறோம். படிப்பவர்களை பார்த்து படிக்காதவர்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் படித்து என்ன ஆகிட்டார்? அது முக்கியமான ஒரு கேள்வி நண்பர்களே. நான் படித்து நிறைய புத்தகங்களை நிறைய தேடி தேடி படித்த நாட்கள்லாம் நான் சந்தித்த பெரிய கேள்வி என்னென்னா, படிச்சுட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். சும்மா இருக்கவெல்லாம் சம்பாதிக்கிறான்ல, அவன் என்ன படிச்சிருக்கிறானா? படித்தால் இந்த சமூகத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள், எந்த அடையாளமும் கிடைக்காது, உங்களுக்கு கௌரவம் இருக்காது. நீங்கள் படித்தவன் என்பதற்காக உங்களுக்கு என்று எந்த விசேஷமும் இருக்காது என்ற ஒரு சமூகம் உங்களை நடத்துகிற காரணம்தான் படிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறான். போதும்னு நினைக்கிறான். ரொம்ப படிச்சிருந்தாருன்னா அவர் கீழே வேலை பார்ப்பவராக இருந்தால் அதிகாரிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இவன் ரொம்ப படிச்சிருக்கான் சார், ஓவராக பேசுவாப்பில் அப்படின்னு அவரை கட் பண்ணிடுவோம். அப்போ படிப்பு புத்தகம் அப்படிங்கக்கூடியது நாம் விரும்பி செய்யக்கூடிய செயல் நண்பர்களே. ஒரு காலத்தையும் நான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 7 கோடி பேர் இருக்கிறார்கள்னா 7 கோடி பேரும் படிப்பார்கள் நம்பவே மாட்டேன். இந்த 7 கோடி பேரில் ஒரு 10,000 பேர் படித்தார்கள் என்றாலே பெரிய விஷயம்தான். இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறதே தவிர இந்த மொத்த
மொத்த ஜனத்திரளையும் படிக்க வைக்க முடியுமானா படிக்க வைக்க முடியாது தான். ஆனால் இந்த படிப்பவர்களுடைய எண்ணிக்கை எப்படி கூடுச்சுன்னா வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து கொண்டே இருக்கக்கூடிய அபூர்வமான மனிதர்கள் வழியாக தான் கொடுது. அவர்கள் திரும்ப திரும்ப புத்தகங்களை நேசிக்கிறாங்க, வாங்குகிறாங்க, படிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், சாலை ஓரங்களில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கிடையாது, அவர்களுக்கு வசிப்பிடத்தில் எதுவுமே இல்லை, அடிப்படை வசதிகளுக்கே கூட அவர்கள் எங்காவது ஒதுங்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய புத்தகங்களை பாருங்கள், பிளாஸ்டிக் உரை போட்டு ஒரு மரப்பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவர்கள் உடைய வெளியே தான் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு தெரிகிறது புத்தகம் என்பது காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பொருள். நான் சாலை ஓரத்தில் வசிக்கலாம், ஆனால் நான் ஒரு புத்தகத்தை வீசி எறியவே மாட்டேன். ஒருபோதும் அவர்கள் நடைபாதையில் புத்தகங்களை வீசி எறிஞ்சு பார்த்ததே இல்லை. மாறாக படித்த சமூகம் தான் திரும்ப திரும்ப புத்தகங்களை வீசி எறியுது, புத்தகங்களை மதிக்க மாட்டேங்குது. அந்த வகையில் பார்த்தா இந்த வாசகனாக இருப்பதுங்கிறது ஒரு பெரிய சுதந்திரம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு எழுத்தாளர் வீட்டுக்காக போய் அவரை கதவை தட்டி அவரோட நிறைய இப்படி சண்டை சச்சரவுகள் செய்து படித்து திரும்பியதை போலவே நான் எழுத்தாளனாக ஆற பிறகு என்னை தேடி வரக்கூடிய விசித்திரமான வாசகர்களும் வர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் நான் விருதுநகரில் இருந்தேன். அப்போ ஒரு மதியம் ஒரு பையன் வந்தான். 25 வயது இருக்கும் அந்த பையனுக்கு. சிங்கப்பூருக்கெல்லாம் போகிறவர்கள் ஒரு பெட்டி கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெட்டியை இழுத்துட்டு வந்தான். நான் நினச்சேன் எங்கேயோ போகிற வழியில் என்னை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு நினச்சிட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னா சொல்கிறேன், ஒரு 4-5 நாள் உங்கள் கூட தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா. இப்படி ஒரு வாசகனை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. தங்கிட்டு போகலாம், நாங்கள் தங்கிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, சரி முதல்லையே அவனுக்கு நம்ம இது பண்ணிடக்கூடாதுங்கிறனால பரவாயில்ல அப்படின்னு பெட்டியை உள்ளே கொண்டு போய் வச்சான். அப்படி பார்த்து சின்ன வீடாக இருக்குது அப்படின்னா. ஆமாம், சின்ன வீடுனா நானே என் மனைவி பிள்ளைகள் எங்களுக்கு தேவையான அளவுக்கான வீடு தானே இது அப்படின்னு. இல்லை பெரிய வீடாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. நான் எங்கேயும் அப்படி எழுதவே இல்லையே, நான் ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறேன்னு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு என் மனைவி காஃபி கொடுத்தாங்க, வாங்கி குடித்துட்டு ஃபில்டர் காஃபி இருக்காதா ப்ரூவா அப்படின்னு கேட்டான். இல்லை நாங்கள் குடிக்கிற காஃபி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், குடி எடுங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தான், டிவி பார்த்தான், நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம் சாயங்காலமாக பேசுவோம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. பெட் எங்கே சார் அப்படின்னா, இங்கே தான் படுக்கணும், ஒரே ஒரு அறை தான் இருக்க, அந்த அறையில் நீங்கள் நான் படுத்துக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் அவன் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு என்கிட்ட கேட்டான், நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. நாங்கள் கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன். இல்லை சார் நீங்கள் கோச்சிக்கிடாமல் போய் நான் சொல்கிற பேஸ்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னு கேட்டேன். சார் நான் ஒரு வாசகன் சார், இருங்க, அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சமாவது உபசரிங்க சார், நீங்கள் ஒரு பேஸ்ட்டு தானே சார் வாங்கக்கூடாதா அப்படின்னு. சரி நான் போய் அவன் சொன்னானேன்னு சொல்லி அவன் சொல்கிற ஒரு பேஸ்ட்டை பக்கத்து கடையிலேருந்து வாங்கி கொடுத்தா. அவன் பேஸ்ட்டை வச்சு சொல்கிறான், உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது டவல் இருந்தால் கொடுங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா டவலும் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தான், வேணும்னா தேய்த்து இருக்கக்கூடிய டவல் தரேன் அப்படின்னா. யூஸ் பண்ணாத டவலே கிடையாது அப்படின்னு. நான் கேட்டேன், அவ்வளோ பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்கியா, அதில் என்ன இருக்குன்னு. எல்லாமே என்னுடைய கதைகள் கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னா. அப்போ தான் தெரிஞ்சது அவன் பல ஆண்டுகளாக கதைகளை எழுதி வச்சு அதை படிப்பதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால என் வீட்டில் ஒரு 4 நாள் தங்கி என்னை படிக்க வைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோடு வந்திருக்கான். எனக்கு அது தெரியாது, அது ஒரு பெரும் சதி ஆலோசனைக்கு அப்புறம் அவன் கிளம்பி வந்திருக்கான். நான் பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னேன், இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்காது, இப்போ என்ன நீங்கள் இன்றைக்கி பகல் ஃபுல்லாக வெட்டியாக இருந்தீங்க, சும்மா தானே சார் இருந்தீங்க, சும்மா இருக்க நேரத்தில் அப்படியே 2 படித்தா 5 நாளில் படிச்சிடலாம்லன்னு. அப்படி படிக்க முடியாது. இன்னொன்று, அப்படி படிக்கிறது சரியில்லை. உன் புத்தகங்களில் எதை படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை முதல்ல ஒரு புத்தகத்தை கொடு, அந்த புத்தகத்தை எனக்கு விரும்புகிற நேரத்தில் படிப்பேன்னு கேட்க மாட்டேங்கிறான். கேட்காததோடு என்ன பண்ணான் அப்படின்னா, என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியுமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். டிவி சரியில்லையே சார், ஏன் இந்த டிவி வாங்கியிருக்கீங்க, வேறு பிராண்டில் வாங்கியிருக்கணும் அப்படின்னு. பாரு என் ஒய்ஃபை மாதிரி ரொம்ப அன்பாக சொன்னான், அக்கா சார் சரியில்லைக்கா, சம்பாதிக்கவே தெரிலக்கா, என்கிட்ட நிறைய யோசனை இருக்குக்கா, நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல மெட்ராஸ் கிளம்புங்கக்கா அப்படின்னு. அப்படி ஒரு பலவேறு ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி முடித்த பின்னாடி நான் அவனை உட்கார வச்சு கேட்டேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னா நான் பிஎஸ்சி சார், ஆனால் கண்டினியூ பண்ணலாம், அதை கேட்கல பிரதர். புத்தகங்கள் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ராணி படிப்பேன் சார், வாரம் கல்கிலாம் படிப்பேன், குமுதம் விகடெல்லாம் அப்பப்போ படிப்பேன் சார். புத்தகங்களே படிக்க மாட்டியா, என்ன எப்படிடா தெரியும் அப்படின்னு. இல்லை சார், 2 வாரத்துக்கு முன்னாடி தினமலரில் ஒரு குறிப்பு போட்டிருந்தானுங்க உங்கள் புத்தகத்தை திட்டி, அதில் இவர் ஊராக போய் புத்தகம் படிக்கிறவர், புத்தகம் எழுதுவாரெலாம் போட்டிருந்தாங்க, இவர் தான் நம்ம ஆளுன்னு வந்துட்டேன். அதை படிக்கலையாடா அப்படின்னு கேட்டேன். படிக்கலை சார்ன்னு சொல்லிட்டு, அந்த புக்கை காட்டுங்க சார் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். படிக்கணும்னு கேட்க மாட்டேங்கிறான். அப்போ கூட அந்த இருக்க பாருன்னு பார்த்துட்டான் சார்,
இப்போ ஏன் இதெல்லாம் நீ எப்படா எழுத்தாளனா, மாத நாவல்கள் எழுதினால் காசு தருவாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. மாத நாவல்களை எழுதி சம்பாதித்து ஒரு கனவு மாளிகையை கட்டுவதற்காக புறப்பட்டவன் என் வீட்டுக்கு தவறி வந்துட்டான். அப்புறம் அவனை நான் திட்டி ஊருக்கு கிளம்புன்னு சொன்னான். கோபத்தோடு சொல்கிறான், ஒரு வளரும் எழுத்தாளனை தடுக்காதீங்க, தடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது, சாவை கொடுத்துருவேன். இவனை என்ன செய்யன்னு தெரியாமல் என் மனைவி வேறு வந்து என்கிட்ட சிபாரிசு சொல்கிறாங்க. என்னென்னா அவனை அப்படி திட்டி அனுப்பாதீங்க, யாரோ ஒரு பாவம், ஒரு புது எழுத்தாளர் தானே, இவன் வந்து எழுத்தாளனே கிடையாதும்மா, இப்படி ஒரு மோசடி பெருவழி விட்டுட்டேன், போயிட்டான். நான் நினச்சேன் சரி நான் தான் இதில் மாட்டிக்கிட்டேன் முதல் ஆள் போல் இருக்குன்னு. ஒரு 20 நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தாளரை சந்திக்கிறேன், மேலாண்மை பொன்னுச்சாமி. அவர் சொன்னார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி பெட்டியோடு வந்தாப்புல, அங்கேயும் போயிட்டான். அவன் என்னன்னா ஒரு டூர் மாதிரி போயிருக்காங்க, அந்த வழியில் ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொருத்தரையா தங்கி உங்கள்கிட்ட அனுபவிச்சிங்களா அப்படின்னு. என்கிட்ட ரொம்ப ஒன்றும் கேட்கல அப்படின்னு. எனக்கு தெரியும் ஏன் கூச்சப்படுறாரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்குது, ஒரு எழுத்தாளன் மீது ஒரு வாசகனுக்கு எவ்வளோ உரிமை எடுத்துக்கலான்னா, இப்படி போய் தங்கி சரி இப்படியெல்லாம் சுற்றிட்டு இருந்த பையன் திரும்ப என் வாழ்க்கையில் எதிர்படுவானான்னா, இதே மாதிரி ஒரு 2006-07 நினைக்கிறேன் புத்தக கண்காட்சியின் போது திடீர்னு எதிராக அதே பெட்டியோடையே வந்துட்டு இருக்கான். நான் என்னடான்னு கேட்டேன். சார் இப்போ ரைட்டிங்லாம் இல்லை சார், சேல்ஸுக்கு போயிட்டேன் சார். ஓ நீ இதிலிருந்து அப்படி கண்டினியூ பண்ணி போயிட்டியான்னு. வீடு எங்கே சார் இருக்குண்ணா, நான் இப்போ இல்லை, இங்கே வெளியூரில் தான் இருக்கேன், அப்பப்போ வந்து போவேன் அப்படின்னு. இப்போ வாசகர்களோட நமக்கு இருக்கக்கூடிய உறவுங்கிறது நிறைய நேரங்களில் விசித்திரமாக இருக்குது. இவர்களை எங்கே வைக்கிறது, பக்கத்துலையா தள்ளியா, பக்கத்தில் அரவணைத்து வைத்து கொள்ளலாமா, தள்ளி வச்சுருக்கணுமா, இதில் யார் சரியானவர்கள், யார் படிக்கக்கூடியவர்கள், யார் இதை பயன்படுத்திக்கிறாங்க தெரியாது. ஆனால் அந்த உரிமை இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு வாசகனுக்கு அப்படி ஒரு எழுத்தாளனிடம் ஏதோ ஒரு உரிமை இருக்குது, கோவித்து கொள்ளவும், அன்பு செலுத்தவும், நான் உங்கள் வாசகன் அப்படிங்கிறதன் வழியாக அவரோடு நெருக்கம் கொள்வதற்கும், அவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் ஏதோ ஒரு தருணங்களில் ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்குமான இந்த மாதிரியான ஒரு உறவு நிறைய இருக்குது. நானும் கொடையும் அந்த மாதிரி எங்களோட ஊர் சுற்றுற பயணத்தில் நிறைய வாசகர்களை, நிறைய எழுத்தாளர்களை சந்திச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு சந்திப்பின் போதும் நான் கற்றுக்கொண்டது, ரொம்ப மிகச்சிறப்பாக வாசகர்களை கௌரவிக்கக்கூடிய, வாசகர்களை கொண்டாடக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் வாசகன் அப்படிங்கக்கூடிய ஒருவனைக்காக தனக்கு சமமாக நினைக்கக்கூடிய பல எழுத்தாளர்களை நான் பார்த்தேன். என்னிடம் ஏதாவது வாசகர்கள் மீதான ஒரு கனிவும் அன்பும் இருக்கிறதுனா அது என் முன்னோடிகள் காட்டினது தான். ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் பிரபஞ்சனையே சொல்லலாம். பிரபஞ்சனுடைய அறை அப்படிங்கக்கூடியது இருக்கு இல்லையா, எவ்வளவு எழுத்தாளர்கள், எவ்வளவு வாசகர்கள், எவ்வளவு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் வந்து சேர்ந்த இடம்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேரையும் பிரபஞ்சன் ஒரே போல் கவனிப்பார், ஒரே போல் உணவு கொடுப்பார், ஒரே போல் புத்தகங்கள் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் அக்கறையோடு அவர்களை கவனிப்பார். நிறைய நாட்களில் நாங்களே போய் அவரோட அறையில் வந்து தங்கியிருந்திருக்கிறோம். அவர் ஒன்றும் அவளுக்கு எந்த வசதியும் இல்லாதவர், ஆனாலும் அவரிடம் ஒரு பெரிய மனது இருந்தது. ஒரு வாசகம் தானே வரட்டுமே, எனக்காவது நடந்ததா பரவாயில்ல, அவருக்கு நடந்ததெல்லாம் மிகப்பெரியது. ஒரு நாள் அவர் புதிய செருப்பு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ரூம்குள்ளே போயிருக்காரு. வந்த வாசகன் போகும்போது அதை போட்டு போயிட்டான். அவர் சொல்கிறாரு, சார் ஒரு வாசகனுக்கு யாரோ என் செருப்பு பிடிச்சிருக்கு போல இருக்கு சார், போட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு உடனே பஷீரோட ஞாபகம் தான் வந்தது. பஷீர் ஒரு புத்தக கடை வைத்திருந்தார். அந்த புத்தக கடைக்கு ஒரு நாள் ஒரு வாசகன் வந்திருக்கான். வந்துட்டு பஷீருக்கென்றே அந்த பதிப்பாளர் என்ன செஞ்சார்னா ஒரு கொடை செய்து கொடுத்தார். அந்த கொடையில் பஷீரோட பேரே இருக்கும். அதை பிடிச்சிட்டு தான் பஷீர் வந்து கடைக்கு வருவார். கொடையை வெளியே வச்சுட்டு பஷீர் கடைக்குள்ளே இருந்திருக்கார். வந்த வாசகன் போகும்போது அந்த கொடையை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போய்கொண்டே இருக்கும்போது பஷீர் பின்னாடி போய் அவன் முதுகில் தட்டி, நீங்கள் வைக்கும்போது பஷீரான்னு கேட்டிருக்கேன். இல்லை அப்படின்னு, கொடை அவரோடது. எவ்வளோ நாகரிகமாக கேட்குறாரு பாருங்க. என் கொடையை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லாமல் அவரோட கொடை அப்படின்னா அவன் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு. அப்படி இவர்கிட்ட செருப்பெல்லாம் திருடிட்டு போனவன் இருக்கிறான். ஆனால் ரெண்டுமே எழுத்தாளர்களுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். வாசகர்களால் அவர்கள் வந்து அடையக்கூடிய இன்பங்கள் அவ்வளவு சிரமங்களும் இருக்கும். அதிலும் குறிப்பாக வந்து பெரும்பான்மையான வாசகர்கள் வந்து எளிய குடும்பங்கள்லேருந்து, நெருக்கடியிலிருந்து, அவர்களுக்கான அடையாளங்கள் இல்லாமல் இருந்து உருவாகி வர்றவங்கிறதுனால அவர்களுக்கு வேறு எங்கேயும் போய் இப்படி எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நாங்கள் வந்து யார் வீட்டுக்கெல்லாம் போகிறோமோ அங்கே போகிறதுக்கான ஒரு வரிசையே இருக்குது, கோய்த்து கொள்ளவே மாட்டாங்க. ஒரு அற்புதமான மனிதன் இருந்தான், அவன் இறந்துட்டான், கனகசபை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து ஒரு அபூர்வமான ஒரு மனிதன் வந்து
அவன் எப்படின்னா அவனுக்கு எழுத்தாளர்கள் என்றால் அப்படி ஒரு பெரிய பிரியம். அவன் வந்து ஒரு தறி நெசவு செய்யக்கூடியவன், பட்டு தறி நெசவு செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன். பட்டு நெசவு செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊதியத்தை மொத்தமாக எழுத்தாளர்களுக்கு செலவு பண்ணிடுவான். ஒரு பட்டு புடவை நெய்வதற்கு 10 நாள் ஆகும்னா அதுலேருந்து எவ்வளோ பணம் வருமோ அவ்வளோத்தையும் எடுத்து அதை கொடுப்பதற்காகவே அந்த எழுத்தாளர்களை தேடிப்போம். அவர்களுக்கு பட்டாடைகள் வாங்கி கொடுப்பான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல எழுத்தாளர்களுக்கு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் சரி அவருக்கும் சரி பட்டு வேஷ்டி அவன் வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும், வாங்கி கொடுப்பான். இதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவன் வந்து ஒரு அறையில் தங்கியிருக்கிறோம். அந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டான், அந்த பையன் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன், அவன் ஒரு பட்டு வேஷ்டி கட்டினா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு அவனுக்கு ஒரு பட்டு வேஷ்டி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டான். அவன் கை காலெலாம் வெலத்து போய், என் வாழ்க்கையிலே எனக்கு யாரும் பட்டு வேஷ்டி கொடுத்ததே கிடையாதுங்க. இவன் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதன். அவனுக்குள்ளே எப்படி இந்த அன்பு வந்துச்சுன்னா புத்தகங்கள் தான். படித்து 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 அவன் மனதை இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலேருந்தும் விடுபட்டு வெறும் அன்பால் ஆன உலகமாக மாற்றிட்டான். அதனால் என்ன பண்ணுவான்னா, எல்லா எழுத்தாளர்களையும் தேடி போவான், பார்ப்பான், தங்குவான். எல்லா எழுத்தாளர்களுக்கும் தொல்லையும் கொடுப்பான். அவர்கள் வீட்டில் போய் வந்து ஒரு 5000-6000 ரூபாய்க்கு ஃபோன் பேசிட்டு வந்துடுவான். அவர்களோட ஃபோன் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து இருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஃபோன் பண்ணுவோம். எல்லாரோடையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு வந்துடுவான். சொல்ல மாட்டான், உங்களுக்கு பில் வர நேரம் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அப்புறம் நம்மளே நினச்சிக்கிட்டோம் கனகு வந்தாப்லையா, ஆமாம் கனகாக தான் இருக்கும். ஆனால் கோவித்து கொள்ளவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான். அவன் உங்களிடம் ஒரு உரிமையை எடுத்துக்கொள்வான், அந்த உரிமையை அவன் வாங்கிக்கிடுவான். ஆனால் அவன் மனது இருக்கு இல்லையா, எழுத்து இலக்கியம் இது சார்ந்தவரை வேறு எதுவுமே பண்ணலை, அற்பா இல்லை இருந்துட்டான். ஆனால் ஆச்சரியமாக இருக்க, அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் வேறு துறையில் இருப்பாங்களா? இருந்தால் இப்படி வந்து தன்னுடைய எந்த எழுத்தாளன் அல்லவன், எழுத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன் அதுக்காகவே வந்து இப்படி வாழ்வது, பார்ப்பது, பயணம் பண்ணுவது. ஒரு புதிய கதை எழுதினாலும் கூட போதும், அவனுக்கு என்ன செய்கிறதுங்கிறதா அவனுக்கு பதட்டமாக இருக்கும். ஒரு பத்திரிக்கையில் ஒரு பையன் புதுசாக எழுதியிருக்கான். அந்த பையன் ராயப்பேட்டையில் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். இவன் போய் அந்த பையனோட சட்டை அளவு என்னன்னு பார்த்துட்டு வந்து அவனுக்கு ஒரு சட்டையை வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்து கொடுத்தா தான் இவனுக்கு சந்தோஷம் அடையும். இது ஒரு வகையான ஒரு மன உலகம். என்ன அப்படின்னா, அவர்கள் தான் எழுத்தை விரும்புகிறது போலே அந்த எழுத்தாளர்களை சந்தோஷப்படுத்தி அந்த எழுத்தாளர்கள் அடைகிற சந்தோஷத்துக்கு துணை நிற்பதற்கு கூடவே இருக்கிறாங்க. எனக்கே அப்படி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லா தருணங்கள்லேயும் என்னோட இருக்கவும், என்னோட பேசவும், எனக்கான சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கொள்ளவும் கூடியவர்கள். ஒரு எழுத்தாளனுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னென்னா, இது போல் ஒரு அற்புதமான வாசகர்களை உருவாக்கி தரலாம். அது எங்களை எல்லாம் விட மிகப்பெரிய அளவுக்கு வாசகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு எழுத்தாளர் வந்து ஜேகே. ஜெயகாந்தனை பார்க்க போனால் தெரியும், அதுவும் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்க்க போனால் தெரியும் அவருடைய வாசகர்கள் எந்த அளவுக்கு ஜேகேயை கொண்டாடுவார்கள் அப்படின்னு. அவர் இல்லை, ஜேகேனுடைய காலம் முடிந்து விட்டது. அவருக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு பிறந்தநாள் வருது. அன்றைக்கு போயிறேன், அதே வீட்டில் அதே வாசலில் அதே வாசகர்கள். அவர் இல்லைங்கிறது அவர்களுக்கு பொருட்டே கிடையாது. ஜேகே இருக்கும்போது எப்படி வந்தார்களோ, எப்படி கொண்டாடினார்களோ, எப்படி அவரை கௌரவப்படுத்தினார்களோ, அப்படி இல்லாத போதும் அதே கௌரவம், அதே சாப்பாடு. அவர் மட்டும்தான் இல்லை, அவ்வளோதான். அப்போ எனக்கு தோன்றியது, அவர்கள் என்ன அபிமானம் அது. அவர்கள் உண்மையில் இந்த ஜேகேனுடைய சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜேகே காட்டி அதெல்லாம் கிடையாது. ஒரு மேட் லவ், ஏதோ ஒரு வகையில் அவர் மீது ஒரு மூர்க்கமான அன்பு செலுத்துவர்கள். அதில் சிலர் ரிக்ஷாக்காரங்க, சிலர் எந்த வேலையும் செய்யாதவர்கள். அவர்களோடு ஜேகேக்கு இருக்கக்கூடிய உறவே அற்புதமாக இருக்கும். அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளையை போலேயே தான் நடத்துவார். உரிமையோடு இவரும் கோச்சிக்கிடுவார், அவங்களும் பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. அதே நேரத்தில் அவர்கள் எங்கேயும் போக்கிடமே கிடையாது. அவர்கள் எங்காவது போனோன்னா ஜேகே வீட்டு வாசலுக்கு வந்துடுவாங்க. அவர் இறந்த அன்று இரவு இதே போல் ஒரு 2 மணி 1:30 மணிக்கு அந்த வீட்டினுடைய வெளியில் நாங்கள் உட்காந்துருக்கோம். உள்ளே இறந்த ஜேகே இருக்கிறார். ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். ஒருத்தர் வந்து முழு போதையில் வந்து நின்று, நான் போயிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு. நல்லா பார்த்து சொல்லியா போயிட்டானா? ஆமாங்க, ஜேகே இறந்துட்டாருன்னு. அவெல்லாம் போக மாட்டாங்க, நீங்கள் போங்க, காலி பண்ணுங்க, இடத்த காலி பண்ணுங்க. நம்புகிறார்கள் அவருடைய வாசகர்கள், அவர் இருந்து கொண்டே இருப்பார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, அவருடைய ரொம்ப அத்தியந்தமான நெருக்கமான வாசகர்கள் சிலர் அவருடைய அந்த இறுதி நிகழ்வு வந்து அவருடைய உடல் எரியூட்டப்பட்டு, அந்த எரியூட்டப்பட்டதனுடைய அந்த சாம்பல் கையளிக்கப்படும் போது வெளியே வரிசையாக பள்ளியில் நிற்பார்கள் இல்லையா, அதுபோல் ஒரு வரிசையாக நின்றார். நின்று அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஜேகே கதை முடிஞ்சிருச்சியா? அவர் மாதிரியே பேசுகிறார்கள். முடிஞ்சிருச்சியா, இனி அவ்வளோதான்யா, போகலாமா அப்படின்னு எல்லாரும் அப்படி கலந்து போகிறாங்க. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் அவர்கள் அந்த துயரத்தை கூட ஜேகே பாணியில் தான்
செய்யணும்னு விரும்புகிறார்கள். ஜேகேயை போலவே பேசுவார்கள். அப்போ ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகர்களிடம் போய் இவ்வளவு ஆழமாக சேர முடியுமா? சேர்ந்தால் அந்த அன்பு என்ன நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நிறைய கண்ணுக்கு தெரியாத, நம்மிடம் நேராக அன்பை சொல்ல முடியாத ஏராளமான வாசகர்கள் இருக்கிறாங்க. எனக்கே நான் மனம் சோர்வுற நேரத்தில் எல்லாம் இப்படி யாராவது ஒரு வாசகன் என்னை எதிர்கொள்வார். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து எழுதுவதன் வழியாக புத்தகங்களில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ எனக்கு ஒரு ஆழ்ந்த மனச்சோர்வு வரும். அது புத்தகங்கள் சார்ந்தில்லை, எதுக்காக இந்த சமூகத்துக்கு போய் இதெல்லாம் எழுதிட்டே இருக்கோம்? இந்த சமூகம் முழுவதும் சுயநலத்தால் இயங்குது, எந்த அறமும் இல்லை. முற்றிலும் ஒரு கரப்டடான ஒரு சொசைட்டிக்கு எதுக்கு இப்படிலாம் அறத்தை சொல்லிக்கொண்டு எழுதி கொண்டு பைத்தியக்காரனை போல அலைகிறோம்? ஏன் ஏதோ ஒரு ஊரில் போய் நள்ளிரவில் இப்படி ஒரு ரயில்வே நிலையத்தில் காத்து கிடக்கிறோமே? எதற்காக இவர்களுக்கு இந்த இந்திய வரலாறை, பண்பாட்டை, இலக்கியத்தை கற்றுத்தரணும்? ஒரு கல்லில் போய் மண்டையை மோதுறது போல செயலை தானே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு ஆழமான கேள்விகள் தோணும். பேப்பர் படிக்கும்போது, செய்திகளை பார்க்கும்போதெல்லாம் தோணும், அவமானமாக இல்லையா இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோமேங்கிறதுக்காக. நம்மை சுற்றி நடக்கக்கூடியதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே, ஒரு குரலே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சும்மா நம்ம இலக்கியத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் ஒரு கற்பிதம் தானா, பொய் நம்பிக்கை தானாங்கிற கேள்வியெல்லாம் எழும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு முறை பேனாவை பிடித்து எழுதலாம்னு நினைக்கிற நேரத்துலையும் உள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும், சிரிக்கும். அது எழுதி என்ன பண்ணிட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெருந்திரள். எங்கோ ஒரு கார்னரில் ஒரு சின்ன இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரியான செயலை எழுத்தாளர்கள் செஞ்சுட்டே இருக்காங்களே. ஆனால் அப்படி மனம் சோர்வுற நேரத்தில் யாரோ ஒரு வாசகன் தான், அப்படிலாம் இல்லை, இந்த வெளிச்சம் உலகிற்கு மிக முக்கியமானதுன்னு சொல்கிறவன் இருக்கிறான். நான் அப்படி ரொம்ப மனச்சோர்வோட ரயிலில் போயிட்டு இருந்தபோது எதிர ஒருவர் உட்கார்ந்தார். அவர் உட்காந்துட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு, சார் நீங்கள் எழுத்தாளர் தானே? ஆமான் சார், நான் உங்களோட எல்லாமே படிச்சிருக்கேன் சார்னு என்னுடைய முதல் கதையிலிருந்து எல்லாவற்றையும் அவர் நினைவுறுத்த ஆரம்பிக்கிறார். எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பலவீனம், என்னுடைய எந்த கதையும் நினைவில் இருக்காது. எழுத போகிற கதைகள் மட்டும்தான் என் மனசில் இருக்குது. நேற்று எழுதி முடித்த கதை வேணா இருக்கும். யாராவது ஒருவர் என்னுடைய ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு வரியை சொல்லி கேட்டால் நானும் அதுக்கு வாசகம் தான் அப்படியான்னு தான் கேட்பேன். எனக்கு தெரியாது. அவர் எவ்வளவு சொல்கிறார்னால் எல்லா கதையினுடைய தலைப்பு, வெளிவந்த ஆண்டு, கதையினுடைய துவக்க வரி, அதனுடைய மிக முக்கியமான வரிகள் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் அவர்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டேன், இதெல்லாம் எப்போ படித்தீங்கன்னு. சார், நான் தொடர்ந்து ஒரு 20-25 ஆண்டுகளாக படிச்சுட்டே வரேன். படிச்சுட்டே வர்றதோட எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், சார் நான் இறை நம்பிக்கை அதிகம் இல்லாதவன் சார், ஆனால் நான் எழுத்தை நம்புகிறேன் சார். நல்ல எழுத்து என்னை வாழ வைக்கும்னு நம்புகிறேன் சார். உங்களை மாதிரி ஒரு 4-5 ரைட்டரை படிப்பேன் சார். இவர்கள் தான் என் வாழ்வினுடைய வெளிச்சம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல வசதியாக தான் சார் இருக்கிறேன். நீங்கள்லாம் கொடுத்தது தான் சார். நான் உங்களுக்கு என்ன சார் கொடுக்கணும்னு கேட்டார். என்ன அவர்கிட்ட வாங்க முடியும்? சிரிச்சிட்டே இருக்கேன். அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. இவருக்கு ஏதாவது செய்யணும், ஆனால் ரயிலில் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு தேநீர் விருப்பம் வரான். வேகமாக ஓடி போய் ஒரு தேநீரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து சொல்கிறாரு, என்னால் இவ்வளோ தான் சார் கொடுக்க முடியும். நான் சொன்னேன், இதுதான் என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இதை குடித்தா போதும். ஒரு வாசகன் ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கேன். அதை அவன் கையில் கொடுக்கும்போது அவர் கை நடுங்கிறத பார்க்குறேன். அந்த கை நடுக்கத்தோடு அவர் எனக்கு அந்த தேநீரை குடித்தார். குடித்து முடித்த உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த தேநீரை குடிக்கல, ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுக்குறீங்க. ஒரு குவளை நம்பிக்கையை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தருக்கு, யாரோ ஒருவருக்கு இது ஒரு மருந்து. இந்த மருந்து வேலை செய்யக்கூடியது. நிறைய நேரங்களில் அது ஒரு செடியாக உலகத்தினுடைய கண்ணுக்கு தெரிந்தால் கூட வைத்தியருக்கு தெரியும் அது மருந்து. அதை கொடுத்தால் ஒரு சமூகத்தையே தீர்த்திட முடியும். இப்போ எல்லா எழுத்தாளர்களுமே இந்த மனிதனுடைய துயரத்தை போக்குவதற்கான மருந்தைத்தான் எழுத்தின் வழியாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஹீலிங், ஏதோ ஒரு வகையில் ஒரு ரசவாதம் உங்களுடைய நோய்மையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி திரும்ப திரும்ப மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை உருவாக்க வைக்கிறாங்க. நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை ஒரு லாட்டின் அமெரிக்கா கதை. அந்த கதையில் ஒரு மணல் குடுவை, மணல் கடிகாரம் இருக்கு இல்லையா, இந்த மணல் கடிகாரத்துக்குள்ளே ஒரு எறும்பு எப்படியோ உள்ளே பிறந்துடுது. அது தானும் ஒரு மணல் துகளாக ஒரு இருக்கிறோங்கிறது தெரியாமல் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா சுற்றிலும் மணல் துகள், ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும் தான் எறும்பாக இருக்கும்னு தெரியுது. அது எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தா தான் கூட இருக்கக்கூடிய எல்லாமும் எறும்புகள் தானா இல்லை வெறும் மணல் துகளான்னு தெரியல. அது பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த கடிகாரம் தலைகீழாகுது. அப்படி சரிந்து எல்லா மணல்களும் கீழே போகும்போது இதுவும் கீழே போகுது. இதுக்கு புரியலை, என் விருப்பமே இல்லாமல் நான் ஏன் கீழே போகணும்? ஆனால் நான் கீழே போய்கிட்டே இருக்கிறேன். திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து அது தலைகீழாகுது, திரும்பி போகுது. உள்ளுக்குள்ளே இருந்து வெளியேறவே முடியலை. ஆனால் அந்த எறும்பு
அங்கே இருக்கக்கூடிய அத்தனை 1000 மணல் துகள்களில் தான் ஒன்று இல்லைங்கிறத தெரியுது. ஆனால் வெளியே போக வழியே கிடையாது. இங்கேயும் இங்கேயும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி ஓடினாலும் மேலிருந்து கீழிருந்து மேலாக மட்டும்தான் அதுக்கு போக முடியும், வேறு வழியே கிடையாது. அப்போ அது என்ன நினைக்கிது அப்படின்னா, நான் ஏன் என்னை ஒரு எறும்பாக உணர்ந்தேன்? நான் என்னை ஒரு மணலாக உணர்ந்திருந்தால் பிரச்சனையே இல்லையே, எல்லாவற்றையும் போல நானும் ஒன்றா இருந்திருப்பேனே. நான் செய்த ஒரே தவறு ஒரு எறும்பாக என்னை உணர்வதும், நான் ஒரு எறும்பு தான் என்று எனக்கு தெரிவதும், ஆனால் எறும்பாக இருக்கும்போது நான் ஒரு அடைபட்ட உலகத்துக்குள்ளே இருக்கேன், வெளியேற முடியலைங்கிறதும் தானே அப்படின்னு அது உணருது. சத்தமிட விரும்புது, ஆனால் அது குரல் வெளியே கேட்காது. 1000 மணல் துகள்கள் அதற்கு முன்னும் பின்னும் சேர்ந்து அதை வேகமாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அந்த எறும்பு ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணுகிறது, வாழுகிற வரை கண்ணை மூடிட்டு வாழ வேண்டியதுதான் அப்படின்னு. அதுவும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த எறும்பு மணல் துகள்களோடு கீழே போக தொடங்கியதுங்கிறதோட கதை முடிஞ்சது. ஆனால் யோசித்து பாருங்கள், நம்ம காலகட்டத்து மனிதனோட வாழ்க்கையை ஒரே ஒரு பக்கத்துக்குள்ளே ஒரு எழுத்தாளரால் சொல்லிட முடியாது. நீங்கள் தான் அந்த எறும்பு. யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் புத்தகங்கள் வழியாக சுய சிந்தனை உள்ளவனாக மாறுகிறார்களோ, நீங்கள் அந்த மணலில் ஒன்றல்ல, நீங்கள் ஒரு உயிருள்ள எறும்பு என்கிறத உணர்றீங்க. ஆனால் உங்களால் மேலிருந்து கீழிருந்து மேலும் தான் போக முடியுமே தவிர வெளியேறவே முடியாது. ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து வெளியேறுகிற ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் தெரியாது, அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை இந்த குடுமையை உடைஞ்சிடலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய எல்லாமும் எறும்புகளாகவும் இருக்கலாம். அது இன்றைக்கு தன்னை மனத்துகளாக உணர்ந்திருக்கக்கூடும். அல்லது இந்த எறும்புகளுக்கே ஒரு நாள் சிறகு முளைத்திடலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த எறும்புக்கு வழங்குறது இருக்கு இல்லையா, ஒரு எழுத்தாளன் வழங்கிட்டே இருக்கான். யோசித்து பார்த்தால் ரொம்ப ஆழமாக இலக்கியம் தரக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு அவனை அகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய, அவன் அகத்தை சுத்தப்படுத்துகிற, அவன் அகத்திற்கு ஒரு புதிய உலகை கொடுக்கக்கூடிய வேற ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் அப்புறமும் மனிதனுக்கு ஒரு இதம், கதகதப்பு, நெருக்கம் தேவைப்படுதுன்னா இலக்கியம் கொடுக்குது. நான் படித்த மிகச்சிறந்த படைப்புகள் என்னை உருவாக்கியதில் பெரும்பங்கு வச்சிருக்கு. அதை என் பண்பாடு அதிகம் கற்றுத்தரல, என்னுடைய குடும்பம் கற்றுத்தரல. படித்த புத்தகங்கள் ஏன் கற்றுத்தந்ததுன்னா, அந்த படித்த புத்தகங்களுக்குள் இந்த ரகசியங்கள் எல்லாம் இருந்தது. கோழி தேடி எடுக்கிற மாதிரி அதை கொத்தி எடுத்துக்கிட்டோம். அதை தேவையானதை எடுத்து நம்ம பருகவும் தேவையானதை தின்னவும் பழகிட்டோம். நல்ல எழுத்து அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. வாசகனாக இருப்பவருங்கிறது யாருங்கிறதுக்கு போரிய ஒரு மேற்கோள் சொல்கிறாரு. வாசகன் என்பவன் உருவமே இல்லாதவன், கடவுளை போல. இவர் தான் ரீடர்னு யாரையாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் வாசகர் தான். ஒரு கடவுளுக்கு எப்படி அரூபமோ அது போல தான் வாசகனும் அரூபங்கிறாங்க. அப்போ நம்ம வாசகராக இருப்பதுங்கிறதுக்கு பெருமைப்படலாம். நமக்கு பிரியமான எழுத்தாளர்களை கொண்டாடலாம். இன்னும் சொல்லப்போனால் எழுத்தை நேசிப்பதன் வழியாக நீங்கள் எழுத்தை மட்டும் நேசிக்கவில்லை, அதை செய்யக்கூடிய அந்த மனிதனை, அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சமூகத்தையும் சேர்த்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நல்ல படைப்பை மேடைதோறும் சொல்வதன் வழியாக, எடுத்து பேசுவதன் வழியாக, மௌனமாக வாசிப்பதன் வழியாக நீங்கள் ஒரு மகத்தான பணியை செஞ்சிட்ருக்கீங்க. வாசகனாக இருப்பதுங்கிறது பொழுதுபோக்குற விஷயம் அல்ல, ஒரு பெரும் காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. இந்த காரியத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மெல்ல சமூகம் இன்று அடைந்திருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளும் இதுபோல் யாரோ வாசித்து நல்லதை மட்டுமே சொல்லி அறிவை விருத்தியடைய செய்து ஆழ்மையை உருவாக்கியது தான். நம்முடைய முன்னோடிகளுக்கெல்லாம் நாம் திரும்ப ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அவர்கள் சொற்களஞ்சியங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. தமிழ் போன்ற ஒரு மொழியில் எழுதுறதுனால நமக்கு இருக்கிற பெரிய பெருமை என்னென்னா, வேறு எந்த மொழியிலும் இவ்வளவு சொற்கள், இவ்வளவு நல்ல படைப்புகள் கிடையாது. அவர்களுடைய மேலே சாய்ந்து கொண்டு, அவர்களுடைய சொற்களை எடுத்துக்கொண்டு, அவர்கள் தருகிற அந்த வெளிச்சத்தில் நடந்து போனாலே போதும், அவ்வளவு எழுதுறதுக்கான கதையும் சொல்லப்படுவதற்கானதும் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி அந்த எழுத்தாளர்களுக்கு மறைமுகமாக அவர்கள் கண்ணுக்குள்ளே அவங்க எங்கேயாவது ஒரு தனிமையில் இருக்கும் போதெல்லாம் உணர்றது, நிச்சயம் யாராவது 10 பேர் படிப்பாங்கல்ல, அந்த 10 பேர் யார், அல்லது அந்த ஒரு மனிதன் யார் தெரியாது. ஆனால் அவர்கள் மீது எழுத்தாளர்கள் பெரிய நம்பிக்கை வைக்கிறார். அவர்களை கண்டடைந்து விட்டால் போதும், அவனுக்காக எழுதிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்களில் யாரோ ஒரு வாசகனுக்கு மட்டுமே கூட எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் அந்த ஒரு வாசகனுக்காக தான் எழுதுகிறாங்க. அந்த எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அச்சு எந்திரத்தினுடைய வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாசக சபை இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட வாசகனை உருவாக்குகிற அமைப்புகள் உருவாகியிருக்கு. ஒரு புத்தாண்டில் வாசகர்களோடு இப்படி ஒரு இரவை கொண்டாடுவேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாசகனாகவும் எழுத்தாளனாகவும் இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கையினுடைய முகங்கள் தான்